இன்னைக்கு வேர்ல்டில் ஒரு ஸ்பெஷல் டே. ஆமாம், என்ன ஆராதனை? பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. வெளியே போக முடியல, ஒரு சிலருக்கு வருத்தம், பிரச்சனை இல்லை. நம்முடைய ஆக்ஷனை காட்டிலும் நம்முடைய உள்ளுணர்வுகள் மிக முக்கியம். ஆமென். இத்தனை வருஷமாக போனோம் ஆண்டவர், இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல, என் பிள்ளைங்க உள்ளே உட்கார்ந்து ஏசியில் ஆராதிக்கட்டும். யாருக்காவது வருத்தமா? வருத்தப்படாதீங்க, அவர் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். வருத்தப்படுறது ஒன்றுமே இல்லை. ஆமென். நான் செய்யனாலும் செய்யாமல் இருந்தாலும் என்னுடைய ஸ்தானத்தை யாரும் மாற்றவே முடியாது, என்னுடைய நிலைமை யாரும் மாற்றவே முடியாது. ஸோ உங்கள் கையில் இருக்காது. ஸோ இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் உங்களை கை தட்டுங்கன்னு நான் சொல்லலை, பட் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் கையில் இருக்கிறத அப்படியே நல்லா அசைச்சு அப்படியே பாடிட்டே இருப்போமே. இவ்வளோ நாள் கையை தட்டணும், இன்னைக்கு கையை தட்டுறது கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. என்ன பாஸ்டர், கையை தட்டாவது உட்காந்துட்டு இப்படி கை தட்டுவேன், கையை ஆட்ட சொன்னீங்கன்னா கையெல்லாம் வலிக்குமே. பிரச்சனை இல்லை, 6 மணி நேரம் தூங்கினாரே, 6 hours, ½ an hour நம்மள கையை தூக்க முடியலன்னு நம்ம சொல்கிறோமே. 6 மணி நேரம் அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். கால் எவ்வளோ வலிச்சிருக்கும், எலும்பு எவ்வளோ வலிச்சிருக்கும், நரம்பு எவ்வளோ வலிச்சிருக்கும், கை இப்படியே நீட்டிட்டு இருந்திருக்கணுமே, எவ்வளோ வலிச்சிருக்கும். அதெல்லாம் தாங்கினவருக்கு கொஞ்ச நேரம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதா? ஆல்ரெடி ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஏ மைனர். இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோ. கம் ஆன். இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோ. வேகம் சென்றிடுவோ, ஓசன்னா ஜயமே, ஓசன்னா ஜயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. ஜீசஸ். அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. எஸ், கொஞ்ச நேரம் ரெஸ்ட். ஓ தேங்க் யூ லார்ட். எல்லாம் சந்தோஷமா? குருத்தோலை கையில் ஏந்தி இயேசு கிறிஸ்துவை துதித்திடுவோ. குருத்தோலை கையில் ஏந்தி இயேசு கிறிஸ்துவை துதித்திடுவோ. கண்ணி துடைத்திட்டார் கவலை போக்கிட்டார், கண்ணி துடைத்திட்டார் கவலை போக்கிட்டார், என்றென்றும் ஆராதிப்போ. என் கண்ணே பற்றும் பொழுது அந்த மாதிரி பாடுறீங்க. அப்பா ஏசப்பா மயங்காம இருக்கவே மாட்டார், அப்படி அழகா பாடுறீங்க. இந்த சந்தோஷம் தான் அவருக்கு வேணும். நாம லட்சக்கணக்கு கொடுக்கலாம், அதில் அவர் திருப்தி அடையதில்லை. என் பிள்ளைங்க உள்ளத்தை திறந்து உண்மையா எவ்வளோ பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவிலும் எல்லாத்தையும் மறந்து என்ன ஆராதிக்கிறாங்களே, அதுதான் அப்பாவுக்கு சந்தோஷம். ஆமென். இந்த பாடல் நேற்று எப்படி பாடிட்டு இருக்கும் பொழுது, சரி குருத்தோலை ஞாயிறாச்சு, அந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் பார்த்தேன். சரி அண்ணன் அந்த சூழ்நிலை எழுதுனாங்க, இந்த குருத்தோலை ஸ்டாண்ட்ஸில் ஒரு எழுதுவோமேன்னு சொல்லிட்டு தான் இதை நான் நேற்று எழுதினேன். குருத்தோலை கையில் ஏந்தி இயேசு கிறிஸ்துவை துதித்திடுவோ. குருத்தோலை கையில் அசைத்து
இயேசு கிறிஸ்துவை துதித்திடுவோ. கண்ணீர் துடைத்திட்டார், கவலை போக்கிட்டார், கண்ணீர் துடைத்திட்டார், கவலை போக்கிட்டார், என்றென்றும் ஆராதிப்போ. Come on everybody. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமில்லை, கலக்கமில்லை. இயேசு நம்முடனே. God with us. Don't be worried, don't be afraid. He always with you. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், come on. பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா எல்லாம் அசைத்து மேலே. Come on everybody. ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். எல்லாரும் இயேசு ராஜா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், செலபர தைரியமாய், பயமில்லை, பாதிப்பில்லை, கலக்கமில்லை, என் மீட்பர் என்னோடே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. எல்லாரும் சேர்ந்து ஹோசன்னா. ஆமென். ஜீசஸ். ஹோசன்னா ஜெயம் நமக்கே, 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 ஹோசன்னா ஜெயம் நமக்கே. Oh, hallelujah! Shout to the Lord. என்ன சத்தமா hallelujah! எரிகோ கோட்டை விழுந்துச்சு, ஆயுதத்தினால் அல்ல, ஆர்ப்பரிப்பினால். ஆமென். ஆயுதத்தை காட்டிலும் மோர் பவர்ஃபுல் வெப்பன் உங்க டங்க்ல வச்சிருக்கிறார், உங்க நாக்குல வச்சிருக்கிறார், உங்க துதியில வச்சிருக்கிறார். துதிக்கு முன்னாடி எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நிக்கவே முடியாதுங்க. ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில எத்தனையோ பேர் முன்னாடி போனா உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன், ஆனா இனி அப்படி இல்லை. ஏசப்பா நீங்க போகணும், ஏசப்பா நீங்க. நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணி போனான்பா. மனுஷனை ஃபாலோ பண்ண, அவங்கள ஃபாலோ பண்ண, இடறி விழுந்துட்டேன். ஆனா உங்க பாதத்தை, உங்க பாதத்தின் அடிச்சுவடையில் நான் பின்பற்றினா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் விழுந்து போக மாட்டேன். போய் சேர வேண்டிய இடத்துல நான் போய் சேருவேன். இயேசு எத்தனை பேர் ஃபாலோ பண்ண விரும்புறீங்க? சொல்லு. ஆமென். இந்த ஆராதனை முழுவதும் ஹோசன்னா அப்படின்னு வரும்.
அதனால் உங்களை ரெஸ்ட் விடுங்க. என்ன பாஸ்டர் கையே அசைச்சிட்டு இருக்கிறாரு, கையை வலிக்குதே, கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. ஒசன்னான்னு வரும்பொழுது அப்போ மட்டும் என்ன பண்ணுங்க, அசைங்க. ஆமென். ஓகேங்களா? ஆமாம். டி மேஜர், டி மேஜர். ஓசன்னா பாடுவோம், உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு சொல்லுங்க. ஓசன்னா மேல் மேல் தளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அசைச்சு ஓசன்னா பாடுவோம். பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக எல்லாரும் சொல். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம், உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாடுகிற ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீங்க நிரப்புங்க. பாத்திரம் நிரம்பட்டும். பெருமையான பாத்திரம் இயேசுவின் நாமத்தினால நிரம்புவதாக உங்க சித்தம் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டாம்பா. குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பாணிவோம். குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பாணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு. எல்லாரும் சொல்லுங்க. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின், உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு. ஆமே. ஓசன்னா பாடுவோம். ஏசப்பா பவனியா போனது யாருக்கா கவலையா இருக்கா? அன்னைக்கு கவலையா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு கவலை எல்லாத்தையும் போக்கிட்டேன். அவர் மட்டும் போகாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க இருந்திருக்கவே முடியாது. அவர் மட்டும் சிலுவைக்கு போகாம இருந்தா, பிசாசு நினைச்சான் எல்லாரையும் சாக்கடிக்கிற மாதிரி இயேசுவை க்ளோஸ் பண்ணிட்டேன், அவரையும் கொண்டு போயிட்டேன். ஆனா அவனுக்கு தெரியாது அவர் உயிரோடு எழும்பி வரப்போறது. அவன் நினைச்சிட்டான். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிற நபரை காட்டிலும் மிக சமீபமா இருக்கிறவர். அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால பாடாம இருக்க முடியாது, அப்பாவை மகிமைப்படுத்தாம இருக்க முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுகிறது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில்
வருகிறார் என்று பழைய ஏற்பாடு காலத்துல பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாட்களில் அது அப்படியே நிறைவேறினது. உன்னிடத்தில் வருவார், என்னை தேடி வந்தாரு போயிட்டாரு. அவர் மீண்டும் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். யோவான் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு. யாருக்கு எதிர்கொண்டு போக? ஆமென். அன்னைக்கு அந்த கூட்டத்துல என்னால இருக்க முடியல, ஆனா வரப்போகிற கூட்டத்திலேயாவது நான் இருக்கணும். எப்போ அவர் மத்திய ஆகாயத்துல வந்து நிக்க போறாரு, அவருக்கு முன்னாடி அவரை சந்திக்க, அவரை பார்க்க எதிர்கொண்டு நான் போக போறேன். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? அப்படியே அசைத்து சொல்லுங்க, நான் எதிர்கொண்டு போக போறேன். முகமுகமா அப்பாவை பார்க்க போறேன். ஆராதனை நேரத்துல தரிசனத்தோடு பார்க்கிறேன். ஆனா என் அப்பாவை முகமுகமா பார்க்க போறேன். ஆமென். ஓசன்னா பாடுவோம், உன்னதத்திலே தாவீது. ஓசன்னா பாடுவோம், உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சொல்லுங்க, ஓசன்னா பாடுவோம். பாடுகிற நமக்கு இந்த பூமி சொந்தமில்ல, பாடுகிற நமக்கு பொருட்களும் சொந்தமில்ல, பாடுகிற நமக்கு ஒருவர் மட்டுமே சொந்தம். அவரை சந்திக்க சீக்கிரப்பட போறோம், ஆயத்தப்பட போறோம். அதற்கு தான் இந்த ஆராதனை, அதுக்கு தான் இந்த ஜெபம், அதுக்கு தான் வார்த்தைகள். எதற்கு? அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஏலிம் சபை எதை செய்து கொண்டிருக்கிறது? தேவனை சந்திக்க, கிறிஸ்துவை சந்திக்க சபையில வருகிற ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்ப சொல்லுங்க, ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது. ஓசன்னா பாடுவோம், ஹalleluya, ஆமென். ஜி மைனர். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 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 வெற்றியுண்டு, 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 எனக்கு வெற்றியுண்டு, 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 எனக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். எல்லாரும் குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். இந்த வரி என்ன சொல்லுது? இந்த வரி என்ன சொல்லுது? குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடுறீங்களா? பாடுறீங்களா? நான் பாடுறது ஒண்ணு, நான் செய்யறது ஒண்ணா இருந்தா எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? நல்லா ஜெபம் பண்றேன், ஆனா ஜெபத்துல விசுவாசம் இல்லைன்னா எப்படி கிரியை நடப்பிக்கும்? ஆமென். அதுக்கு தான் கொடுத்துருக்கிறோம். எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினது தெரியுங்களா? பிள்ளைங்கள் வந்து ஆராதிக்கட்டும், அந்த நாளை மகிமைப்படுத்தட்டும், இயேசுவை மகிமைப்படுத்தட்டும். எல்லார் கையிலும் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. கையில் அசைத்து உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
A faithful man shall abound with blessings. இன்றைக்கு ஒரு வரி அதுக்கேற்ப பாடுங்க. குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடுவேன். பாடாம இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்ல. கையில ஏந்தி பாடுங்க. ஆமென். சென்று பாடலாம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னார்? யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆத்துமாவே சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடுகிற என் உள்ளம் தேவனால் அபிஷேகத்தினால பொங்கட்டும். பொங்கி பொங்கி வழிகிற அபிஷேகம் இந்த ஆராதனை நேரத்தில் என்னை நிரப்பட்டும். அப்பா, I need fresh anointing, Lord. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். எல்லாரும் சொல்ல. குருத்தோலை கையில் எடுத்து உண்மையா பாடுறான். என் கையில குருத்தோலை இருக்கு டாடி, நான் ஓசன்னா பாடிடுவேன். குருத்தோலை கையில், குருத்தோலை கையில் ஏந்தி, குருத்தோலை கையில் அசைத்து சொல்லுங்க. குருத்தன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். ஓஹோ, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. பாடுகிற எனக்கு வாலிப தம்பி தங்கச்சி உனக்கு வெற்றி உண்டு. எஸ் சொல்லுங்க. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சாத்தானின் சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். ஜெயத்தின் துணி காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எல்லாரும் சேர்ந்து வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாடுகிற உனக்கு தோல்வி என்பது இல்லை. மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார்.
வைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றியுண்டு, 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 வெற்றியுண்டு. Jesus, we exalt your name. Oh, we praise your name. Sing more. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றி. உங்க அடி மனசுல பதியட்டும். தோல்வி எனக்கில்லை, மரணம் எனக்கில்லை, அழிவு எனக்கில்லை, பாதாளம் எனக்கில்லை, நரகம் எனக்கில்லை, வேதனை எனக்கில்லை, கண்ணீர், அவமானம், வெட்கம், தலைகடவு, நிந்தை எனக்கு இல்லை. சொல்லு. வெற்றியுண்டு, 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 வெற்றியுண்டு. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா, 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 ஓசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார். ஆமென். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடுகிற இடத்துல நான் இருக்கிறேன். இருப்பேன் சொல்லல, இருக்கிறேன். பிரசன்ட், நாட் ஃபியூச்சர். நீங்க துதிச்சா நாளைக்கு இருப்பார், இல்ல இல்ல, இப்போ இந்த ஸ்தலத்துல, இந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்தருளுவார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இணையதளத்தில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் யாவரும் அறிந்தபடி குருத்தோலை ஞாயிறு. இந்த நாளில் ஆண்டவரை நாம் கனம் பண்ணும்படி ஆலயத்தில் ஒன்றாக கூடி நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய மத்தியில் உலாவி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் மத்தியில் அவர் செய்து அருளுவார். ஹல்லேலூயா. இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு தேவாலயத்தில் அவர் உலாவிக் கொண்டிருந்தாராம். தேவாலயத்தில் நடந்து அவர் உலாவினார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. வழக்கத்தின்படி நாம் யாவரும் கைகளில் குருத்தோலையை நாம் ஏந்தி இந்த வீதிகளில் இயேசுவுக்காக நாம் நடந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி ஓசனா என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி, உன்னதத்தில் ஓசனா என்று ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் இது. ஆனாலும் பாருங்களேன், இன்றைக்கு இயேசுவுக்காக பவனியாய் நாம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அரசாங்கம் தடை விதித்ததுனால அப்படி ஒரு ப்ரொசஷன் இன்றைக்கு செய்ய முடியாமல் போயிற்று. ஆனாலும் பாருங்களேன், நாம் அவருக்காக நடக்க முடியாமல் போனாலும் இயேசு எப்படிப்பட்டவராம்? அவர் ஆலயத்தில் அவர் நம்மத்தில் இறங்கி அவர் உலாவுகிறார். நமக்காக அவர் நடக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக நம்மத்தில் இறங்கி நடந்து அவர் உலாவுகிற ஒரு தேவன். இந்த நாளிலும் அவரை நாம் ஆர்ப்பரிப்போம். இந்த நாளில் அவரை பார்த்து ஓசனா என்று சொல்லி அவரை நாம் துதிப்போம். ஓசனா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாம்? இப்பொழுதே எங்களை ரட்சியும் இரட்சகரே என்று அர்த்தம். சேவஸ் ஓ சேவியர் என்பதுதான் ஓசனா என்ற வார்த்தையின் அர்த்தம். ஆம் பிரியமானவர்களே,
இயேசு நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை விடுவிக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நம் மத்தியில் இறங்கி உலாவுகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம் மத்தியில் அவர் இறங்கி அவர் உலாவுகிறார். நம் மத்தியில் இறங்கி அவர் நடந்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் அக்னி பற்ற ஜுவாலை போன்ற கண்களை போன்ற கண்களோடு நம்மை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், அவரோ உடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம் மத்தியில் அவர் இறங்கி உலாவி கொண்டிருக்கிறாராம். ஏன் அவர் இறங்கி அப்படி உலாவுகிறாராம்? ஏனென்றால் வேதத்தில் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:16 வாசிப்போமா? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இங்கே அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. ஹல்லேலூயா. நமத்தில அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்மோடு அவர் ஐக்கியம் கொள்ளுவதற்காக, நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிறவராக நம் மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை சொல்லலாம், அந்நாட்களில் இயேசு ஆலயத்தில், எருசலேமில் இருக்கிற ஆலயத்தில் அவர் உலாவினார். இன்றைக்கு சபைகளின் மத்தியில் அவர் உலாவுகிறாரா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். எனக்கு பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1:13 என்ன சொல்லுகிறது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவே அவர் என்ன செய்கிறாராம்? நடந்து உலாவுகிறாராம். ஹல்லேலூயா. இந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்ன என்று பார்ப்பீர்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 சொல்லுகிறது, அது வேறு ஒன்றுமில்லை, அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சபையை குறித்து அவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றும் தம்முடைய சபையின் மத்தியில், தேவனுடைய ஆலயத்தில் அவர் இறங்கி உலாவுகிறவராக அவர் இருக்கிறார். மாத்திரமல்ல, மத்தேயு 18:20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் திரளாய் அவருடைய பாதத்தில், அவருடைய நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இயேசு நம் மத்தியில் இறங்கி உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் சொன்னார் அல்லவா, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தலத்தில் அவர் நமத்தில இறங்கி அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நடந்து உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய மனக்கண்களை திறப்பார் என்றால், நம்மத்தில் இறங்கி உலாவுகிற அந்த தரிசனத்தை ஒருவேளை நாம் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நடை எப்படிப்பட்ட நடை? அவர் எவ்விதமாய் நம் மத்தியில் அவர் உலாவுகிறார் என்று பார்ப்பீர்கள் என்றால், அவருடைய நடையே அது ஒரு திவ்ய பரிசுத்தமான ஒரு நடை. ஹல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு நடை. இந்த உலகத்தில் பாருங்களேன், மனிதர்கள் எத்தனையோ காரியங்களுக்காக அவர்கள் நடக்கிறார்கள். இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தினால ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காக எல்லாம் வந்து எலெக்ஷன் வாங்குறது, கொடியை தூக்கிட்டு அவங்க நடப்பாங்க. கட்சிக்காக அவங்க நடக்கிறாங்க. இன்னும் சிலர் எதற்காக நடக்கிறாங்க? உடல் பயிற்சி, காலையிலேயே பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணும் பிரதர் அப்படின்ட்டு வேகமாக நடக்கிறாங்க. பார்க்கில் நடக்கிறாங்க. நீங்கள் பீச் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் நடக்கிறேன், ஏதாச்சும் காற்று வாங்கலாம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இல்லைங்க அவங்க கடைக்கு போகிறேன், நடந்து போகிறேன் அப்படின்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ வித்தியாசமான நடைகள் உண்டு. ஆனால் எல்லா நடைகளுமே ஒரு பரிசுத்தமான திவ்யமான நடை என்று சொல்லிவிட முடியாது. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். நேபுகாத்நேசாருடைய நடையை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தானியேல் 4:29 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த நேபுகாத்நேசார் யார் என்றால் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் பேரரசன். He is the emperor of a great empire called as Babylon. எனக்கு பிரியமானவர்களே, அந்த பேரரசன் என்ன செய்தானாம்?
ஒரு விசை அவனுடைய ராஜ்யத்தின் அந்த அரண்மனையின் உப்பருக்கையில் கொஞ்சம் அப்படி நடந்து உலாவினார். மொட்டை மாடியில் கொஞ்சம் நடந்து உலாவினார். அப்படி நடந்த ஒரு உலாவும் போது பாருங்க, அவனுக்குள்ள ஒரு மேட்டிமையான எண்ணம் அவனுக்குள்ளே உண்டாயிற்று. அந்த பாபிலோன் தேசத்தின் அந்த மகத்துவத்தை, அந்த மேன்மையை, அந்த சிறப்பெல்லாம் அவன் பார்க்கும்போது அவனுக்குள்ள பெருமை அது அப்படியே பொங்கி எழும்புகிறது. பாருங்க, நிறைய சரித்திர வல்லுநர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த அந்த பாபிலோன் அந்த அந்த பட்டணத்தின் செவறுகள் எல்லாம் சிவப்பு கலந்த நீல நிறத்தில் அப்படியே மினுக்கிறது போல இருக்குமாம். அவ்வளோ அழகான செவறுகள் அதற்கு உண்டு. மாத்திரமல்ல, ஹேங்கிங் கார்டன்ஸ், ஒன் ஆஃப் த வண்டர் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லுவார்கள். அப்படின்ற தொங்கும் தோட்டங்கள் என்ற உலக அதிசயம் எங்கே இருக்கிறது என்றால் இந்த பாபிலோனில் தான் அது இருக்கிறது. அதை உண்டு பண்ணியது நெபுகாத் நேசார். எனக்கு பிரியமானவர்களே, மாத்திரமல்ல அந்த பட்டணத்தில் இருக்கிற அழகான அந்த கட்டடங்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த செல்வங்கள், ஆஸ்தி, அது எல்லாவற்றையும் பார்க்க பார்க்க அவன் எத்தனையோ தேசங்களை தன்னுடைய காலின் கீழாக அவன் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற அந்த பெருமையெல்லாம் அவனுக்குள்ள எழுந்த பொழுது, அவனுடைய சாதனைகளை எல்லாம் நினைக்கும் பொழுது, தானாக அவனுக்குள்ளிருந்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு பெருமை எழுந்தது. நீங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்திற்காகவும் என் மகிமையின் பிரஸ்தாபத்திற்காகவும் நான் ஏற்படுத்தின மகாபாபிலோன் அல்லவா என்று தனக்குள்ள அப்படி பெருமையான அந்த எண்ணம் அப்படி தோன்றின நேரத்திலே, அப்படிப்பட்ட வார்த்தைகளோட வாயில புறப்பட்ட வேளையிலே தேவன் அவனை அடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய சுய நினைவை அவன் இழந்து போனான். அவனால் பேச முடியலை. அவனுக்கு ஒரு பைத்தியக்காரனை போல அவன் மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். மிருகத்தை போல அலைந்து திரிந்தான் என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஏன் அந்த நிலைமை என்றால் பெருமையின் நடை அவனில் காணப்பட்டது. பெருமையோடு அவன் நடந்தான். இந்த நாளிலும் எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை பாராட்டுகிறாராம். இன்றைக்கு நம்முடைய நடை எப்படிப்பட்ட ஒரு நடையாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு நடையையும் நாம் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு விசை தாவீது அவன் ராஜாவாக மாறி அவன் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அவனுடைய அரண்மனையின் உப்பரிக்கையில் அவனும் நடந்து கொண்டிருந்தானாம். அந்த நாட்களில் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த யுத்தத்தில் போர் வீரர்கள்லாம் போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு ஜெப நடைய போடலை, அவர்களுக்காக ஜெபிக்கலை, உல்லாசமாக அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். அப்படி நடக்கும் பொழுது பாருங்க, ஒரு கொடிய சோதனையில் அவர் விழுந்தார் என்று பார்க்கிறோம். கண்களின் இச்சையில் அவர் விழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு இச்சையான நடையாய் அது காணப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் இயேசுடைய அந்த நடையை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய நடை பெருமையான நடை அல்ல, ஒரு இச்சையான ஒரு நடை அல்ல, ஒரு தவறான நடை அல்ல. அந்த நடை ஒரு பரிசுத்தமான திவ்யமான ஒரு நடை. ஹல்லேலூயா! அவர் நம் மத்தியில் இறங்கி உலாவுகிறவராய் இருக்கிறார். ஆலயத்தில் இறங்கி அவர் நடந்து உலாவுகிற இயேசுவாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் இறங்கி உலாவுகிறார். நான் உங்களில் வாசம் பண்ணி உங்களில் நான் உலாவி உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள் என்று சொன்னவர் நம் மத்தியில் இறங்கி அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் இறங்கி அப்படி உலாவும் பொழுது அவர் என்னென்ன கிரியைகளை அவர் செய்கிறார், அதனால நம்ம என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பாருங்களேன், அவர் இறங்கி ஆலயத்தில் இறங்கி அவர் உலாவும் பொழுது அவர் எப்படிப்பட்ட அந்த நடை, எப்படியாக அவர் உலாவுகிறார் என்றால், எதற்காக உலாவுகிறார் என்றால் ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காகவும் தம்முடைய ஜனத்தை எச்சரிப்பதற்காகவும் அவர் இறங்கி அவர் உலாவுகிறார். இதை குறித்து யோவான் 2ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களில் நாம் வாசிக்கலாம். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு
காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். இங்கே இயேசு ஆலயத்தில் அவர் நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய நடை ஒரு பரிசுத்தமான ஒரு நடை. எதற்காக ஆலயத்தில் அவர் நடந்தாராம்? ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அவர் நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படி அவர் ஆலயத்திற்குள்ளே அவர் பரவசமாய் அங்கே உள்ள பிரவேசித்த பொழுது அவர் ரொம்ப இன்பமாக அங்கே இல்லை. அவருக்கு ரொம்ப மனவேதனையான காரியங்கள் அந்த ஆலயத்தில் அவர் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ஆலயத்தில் தேவையில்லாத காரியங்கள் அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கொண்டு, பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணி கொண்டு, மாத்திரமல்ல அசுத்தப்படுத்தி கொண்டு அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்களை கண்ட பொழுது இயேசு ஆலயத்தில் நடந்தவர் அவர் மனம் நொந்து போனார். அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் வேதனைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னார், என்னுடைய தகப்பனுடைய வீடு இது ஜெப வீடா எண்ணப்படுகிற இந்த ஜெப வீட்டில் ஜெபம் இல்லையே, இந்த இடத்துல ஆராதனை இல்லையே, இந்த இடத்துல துதி இல்லையே, இந்த இடத்துல பரிசுத்தம் இல்லையே, இந்த இடத்துல அந்த தேவ பயம் இல்லையே, அந்த தேவ நடுக்கம் இல்லையே, தேவனுடைய பிரசனம் இல்லையே என்று சொல்லி அவர் மனவேதனைப்பட்டாராம். காரணம் என்ன? அந்த இடம் எப்படி இருந்ததாம்? வேதம் சொல்லுகிறது வியாபார வீடாக இருந்தது. இன்னும் ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதியிருக்கிற மார்க்கெட்டு மாதிரி இருந்தது என்று போட்டிருக்கிறது. எப்படி கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது, எப்படி இந்த ஃபிஷ் மார்க்கெட்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட்டு மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயுமே ஒரு மார்க்கெட் இருக்காது. அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். நீங்கள் போய் கோயம்பேடு மார்க்கெட் கொஞ்சம் போய் பாருங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்குறதும் விற்கிறதும் இருக்கும். எல்லாமே அலங்கோலமாக இருக்கும், ஒழுங்கீனமாக இருக்கும். எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் இன்னொருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். ஜனங்களுடைய இறைச்சல் அங்கே இருக்கும். ஒரே நாத்தம் அடிக்கும். அந்த இடம்லாம் பார்த்தா அசுத்தமாக இருக்கும். எல்லாம் வந்து போயிட்டு ஒரே கச்சா முச்சான்னு இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த இடத்துல வந்து ஜபமோ பயபக்தியோ அங்கே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான், எது வாங்கினாலும் 10 ரூபா, என்ன எது வாங்கினாலும் 10 ரூபான்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். இன்னொன்று கத்திக்கிட்டு இருப்பான், 3 கிலோ 50 ரூபாங்க, 3 கிலோ 50 ரூபா, ஏமா வா வா வான்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். அடுத்த பக்கம் நீங்கள் திரும்பினீங்கன்னா ஒருத்தன் கத்திட்டு இருப்பான், வெக்கப்படாத வெண்டைக்காய் இங்கே இருக்குது, கோவப்படாத கோவக்காய் இங்கே இருக்குது, தஞ்சாவூர் கத்திரிக்காய் இங்கே இருக்குது, வாங்குமா வாங்குமா வாங்குமான்மா. இப்படி ஒரே சத்தமும் இறைச்சலும் ஒரே அலங்கோலமாக இருக்கிற இதுதான் ஒரு மார்க்கெட்டு. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு தேவனுடைய ஆலயம் தம்முடைய பிதாவின் வீட்டிற்கு அவர் பிரவேசித்த பொழுது அங்கே என்ன இருந்தது என்றால், இப்படிப்பட்ட அலங்கோலத்தை அவர் கண்டார், இப்படிப்பட்ட ஒழுங்கீனத்தை அவர் அங்கே கண்டார். கண்ட பொழுது பாருங்களேன், தன்னுடைய பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவருடைய இருதயத்திற்குள்ளே பற்றி எரிந்ததாம். அந்த கோபம் பற்றி எரிந்ததாம். அங்கே பரிசுத்தத்தை பார்க்க முடியல, அங்கே தேவ பக்தியை பார்க்க முடியல, அங்கே தேவ பயத்தை அங்கே பார்க்க முடியல, துதியை பார்க்க முடியலை. பார்த்த உடனே அவருடைய இருதயம் அது கொழுந்து விட்டு எரிந்த கோபத்தினாலே
உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் இறங்கி உலாவுகிறதுக்காக நன்றி. எங்களுக்குள்ளே நீர் உலாவுகிறதுக்காக நன்றி. எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக நன்றி. எங்களை சீர்திருத்துகிறதுக்காய் நன்றி. எங்களை எச்சரிக்கிறதுக்காக நன்றி. எங்களை அணைக்கிறதுக்காய் நன்றி. உடைய வார்த்தையினால் எங்களை போதிக்கிறதுக்காக நன்றி. எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்கிறதுக்காய் நன்றி. எங்களுக்கு சுகத்தை கட்டளிடுகிறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. எங்க மத்தியில துதி ஸ்தோத்திரத்தின் ஆண்டவரே சிங்காசனத்தில் ஆண்டவரே வீற்றிருந்து எங்கள் மத்தியில் எழுந்தருளதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் அவரை துதிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே ஓசனான்னு சொல்லுகிறோம்ப்பா. நீர் அப்பா, நீர் எங்களுடைய ராஜா, நீர் என்றும் வாழ்கிறவர். எங்களுடைய மகிமையின் ராஜாவாக இந்த இடத்துல நீர் உப்பிரவேசித்ததற்காக நன்றி. என்னுடைய இருதயத்தில் மகிமையின் ராஜாவாக ஆண்டவர் உப்பிரவேசித்ததற்காக நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பாம்புடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பாதத்தில் உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் பதில் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்வீராங்க ஆண்டவரே. இந்த பஞ்ச நாட்களிலும் ஆண்டவரே அவர்களை வர்த்திக்க பண்ணுவீராங்க, அவர்களை உயர்த்துவீராங்க, அவருடைய தேவைகளை சந்திப்பீராங்க, சுகம் பலத்தை கட்டளிடுவீராங்க. இந்த பொல்லாத இந்த கொரோனா நோய் ஒருவரையும் தாக்க கூடாது ஆண்டவரே, ஒருவரும் மறித்து போக கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெய்வீக பாதுகாவல் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராங்க, வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராங்க. பஸ்காண்டு குட்டியின் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. யார் யார் சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரை நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுது அற்புத சுகத்தை இப்பொழுது பெற்றுக் கொள்வார்களாங்க இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது வல்லமை இறங்குவதாங்க. இயேசுவின் வல்லமை இறங்கி அற்புதங்களை ஆண்டவரை இப்பொழுது நீ செய்கிறதுக்காக நன்றி. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அதிசயமாக அடையாளமாக சாட்சியாக நீ நிறுத்துகிறதுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய பாதத்தில் விழுகிறோம், உம்முடைய மார்பல சாய்ந்து கொள்ளுகிறோம். எங்களை தேற்றுகிறதுக்காக, அணைக்கிறதுக்காக, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.